நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மண்ணில் புதைந்து வடமாநிலத்துறையினர் 3 பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது வடமாநிலத்துறையினர் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சோக நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பேரூராட்சி ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓதனட்டியில் வீடு கட்டும் பணி மண் இருக்கும் பொழுது மேற்கு வங்காள மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் 22, நஜீப் உஸ்மான் 36 ஆகிய 3 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது 30 அடி மண் சுவர் இடித்து மண் விழுந்து புதைந்து விட்டனர். தகவல் அறிந்து அரவங்காடு காவல்துறை வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு ஜேசிபி எந்திரம் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். முதற்கட்டமாக ஒருவரை உயிருடன் மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அப்போது கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் சில மணி நேரம் போராடி மண்ணில் புதைந்து கிடந்த இருவரையும் மீட்டனர். ஆனால் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்ததாக உயிர்ந்துவிட்டனர். அதனைத் தொடர்ந்து உடலை பிரேத பரிசோதனைக்க குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ராம்குமார். ராகவன், தகவலுக்கு நன்றி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மண்ணில் புதைந்து வடமாநிலத்துறையினர் 3 பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது வடமாநிலத்துறையினர் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சோக நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பேரூராட்சி ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓதனட்டியில் வீடு கட்டும் பணி மண் இருக்கும் பொழுது மேற்கு வங்காள மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் 22, நஜீப் உஸ்மான் 36 ஆகிய 3 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது 30 அடி மண் சுவர் இடித்து மண் விழுந்து புதைந்து விட்டனர். தகவல் அறிந்து அரவங்காடு காவல்துறை வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு ஜேசிபி எந்திரம் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். முதற்கட்டமாக ஒருவரை உயிருடன் மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அப்போது கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் சில மணி நேரம் போராடி மண்ணில் புதைந்து கிடந்த இருவரையும் மீட்டனர். ஆனால் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்ததாக உயிர்ந்துவிட்டனர். அதனைத் தொடர்ந்து உடலை பிரேத பரிசோதனைக்க குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ராம்குமார். ராகவன், தகவலுக்கு நன்றி.